ஹாய்ங்க, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காட்லிங்டன் ஹாஸ்பன்ஷிப்ல இருந்து ஒரு நல்ல ஹாப்பி அப்டேட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம சாம்ராட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தியூர் ஷோவில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணது. அது கப்பு மெடல்லாம் இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. நல்லா சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்தி பற்றின இது. சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான பெண் குட்டி, அப்படியே சக்தியை உரிச்சு வச்ச மாதிரி ஒரு குட்டி போட்டிருக்குங்க. அந்த குட்டியோட அப்டேட் எடுத்து வந்து உங்களுக்கு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் மெயினாக என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குட்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு சில வீடியோ போட்டிருப்பேன். ஒரு மாத குட்டியை வந்து சும்மா ஒரு சின்ன ட்ரைனிங் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 5 இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு இருந்த அனுபவத்தோட இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குட்டியை எப்படி வளர்க்கணும், ஒரு பிறந்த குட்டிக்கிட்ட எப்படி ஒரு மனுஷன் வந்து பழகணும் அப்படின்றது இந்த வீடியோவில் எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியை பற்றி பேசுவோம். சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஜென்டில் ஃபீமேல் ஹார்ஸ். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து இந்த அக்ரெஷன் அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல வந்து மனுஷன் கூட நல்லா பழகக்கூடிய குதிரை. அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நான் பிட்டு போட்டு அது கூட பிடிச்சி சண்டை போட்டு தான் பழகணுன்ற மாதிரி இல்லை. நார்மலாக எதுவுமே இல்லாமல் வந்து அதுக்கு வந்து என்னை பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கும், எனக்கு வந்து அது பற்றின ஒரு அபிப்பிராயம். அதனால வந்து 2 பேருக்கான சிங்க் வந்து எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்க சொல்ல அது போட்ட குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை அதெல்லாம் எதுவும் கிடையாது. எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி, ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்து 1 வாரம் ஆன குட்டி. பிறந்து 1 வாரம் குட்டி. நான் நார்மலாக வந்து எங்கிட்ட கேட்பாங்க, குட்டிங்களுக்கு வந்து எப்போ இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லிடுவேன், பிறந்த குட்டியை பிறந்த நாள்ல இருந்தே நம்ம அதை ட்ரெயின் பண்ணோம். பிறந்த நாள்ல இருந்தேன்னாக்கா நம்ம இப்போ ட்ரைனிங்னு சொல்றது அதை போட்டு கயிறை போட்டு கட்டி ரொம்ப ஏதோ வந்து அதுக்கு ஒரு உழைப்பு கொடுத்தெல்லாம் இல்லை. அது கூட பழகணும். மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பவுமே வந்து பாருங்க வீடியோவில் தெரியணும்ல, அப்படி போ. ஓகே. மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா குட்டிங்களுக்கு வந்து அந்த பய உணர்வு இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னா வந்து தப்புன்னு சொல்றதை விட ஒரு விஷயத்த விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு அதை சரி பண்றதுக்காக கஷ்டப்படுவாங்க. அந்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குட்டி பிறந்த உடனே அதை தொடாமே தாய்கிட்ட விட்டுருவாங்க. ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு போயிட்டு அதை கையில கொண்டு வந்து மறுபடியும் அது கயிறு போட்டு பழக்கணும் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா அந்த குட்டிக்கு வந்து நிறைய மிரட்சி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய இன்ஜுரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், பிறந்த குட்டியை முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே தாய் வந்து நம்ம கிட்ட போறதுக்கு அலோவ் பண்ணுச்சுன்னா அன்னைக்கு தொடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குட்டியை கையில கொண்டு வாங்க. கையில கொண்டு வந்து கையில தொட்டு எல்லா இடத்துலயும் தொட்டு கூச்சம் இல்லாம பழக்கி விடணும். ஓகேங்களா? இப்போ குட்டி எப்படி திருப்பி வைப்போம். இப்போ பாருங்க, நான் கயிறெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. கயிறெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன்னாக்கா அந்த குட்டியை இந்த கையால கொஞ்சம் அரவணைச்சிக்கிறேன். என்னன்னாக்கா இந்த கை யூஸ் பண்றேன்னாக்கா இந்த கையை தாண்டி வெளியே போகாது. இந்த கையில இப்படி வெளியே போன அப்போ வந்து நான் அதுக்கு ஒரு சேஃப் கார்டு மாதிரி ஒரு கிரில் மாதிரி நான் இருக்கேன். அதை வந்து நல்லா தடவி கொடுத்து எல்லாரு கூடயும் மனுஷன் கூட அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக சாட்டர்டே சண்டேஸில் ட்ரைனிங் செஷன் நடக்கும். நான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களை வந்து அதிகமாக இதையே ட்ரெயின் பண்ணோம். இந்த விஷயத்தையே அது கூட வந்து ஸ்டேபிள்குள்ளே போயிட்டு அந்த குட்டியை தொட்டு பழகி எல்லாமே. இப்போ பாருங்க, நான் முகத்தில் கை வச்சா கொஞ்சம் பிடிக்கல குட்டிக்கு. அப்போ நான் ரொம்ப என்ன சொல்றது, மிருகத்தனமாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்ப மூர்க்கமாலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ரொம்ப வந்து சாஃப்டா ஒரு பூவை எப்படி மெதுவாக தொடுவீங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப மேன்மையாக இது கூட வந்து பழகணும். பாருங்க, எல்லா இடத்துலையும் அதுக்கு நல்ல முகத்துல நல்ல குமேத் குட்டிங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வளர்ந்தாக்கா சக்தியை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும்னு தோணுது. இதனுடைய ஃபாதர் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம தீரா ஒரு கோல்ட் ஒன்று ட்ரெயின் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு 2 பல்லு கோல்ட்டு. அதுதான் இதனுடைய ஃபாதர். எனக்கு அந்த ஃபாதரோட ஆட்டிடியூடு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹியூமன்ஸ் கிட்ட பழகும். ஃபாதரும் நல்ல ஹியூமன்ஸ் கிட்ட பழகும். நல்ல என்ன சொல்றது, ரைடிங் ஸ்பீடு கேட்டால் அவ்வளோ ஸ்பீடு போகும், ஆத்மார்த்தமா வேலை செய்யும். அப்போ எனக்கு வந்து சக்தியோட கேரக்டரும் அதனுடைய கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து அது 2த்தையும் கிராஸ் பண்ணி ஒரு குட்டி எதிர்பார்த்தேன். என்ன கலர் வருமோன்னு ரொம்ப எல்லாமே எங்கள் டீம் எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா இருந்தோம். என்ன கலர் வரும், ஏன்னா வந்து கிரேல வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே மேட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நான் சொன்னதுக்கும் வந்து ஏங்க அவ்வளோ நல்ல பெண் குதிரையை போய் கிரேல மேட் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா
கடவுளோட அருளால் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சக்தி மாதிரி ஒரு ஜெராக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, சூப்பருங்க. நல்ல டாலான குட்டிங்க. ஜான்சி பிறக்க சொல்ல இருந்த ஹைட்டை விட இது வந்து ரொம்ப டாலாக இருந்தது. பார்ப்போம், நல்ல ஒரு இதுவாக கொண்டு வரும். சக்தியோட குட்டி உங்களுக்கு தெரியும். ஜான்சியை காட்டுங்க. அது அங்கே பாருங்க, ஒரு பிளாக் கலர்ல ஒரு சிலமை. இங்கே இது அதுதான் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வந்து சக்தி ஹைட்ல இருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90% சக்தி ஹைட் ரீச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10% வளர்ந்ததுனாக்கா இன்னும் பல் போடல. 28 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல குட்டி, பெண் குட்டி. அதே மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து ஃபில்லிஸாக இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் நிறைய பேர் என்னன்னாக்கா மேல் குட்டி போட்டுருமோன்னு. எங்களுக்கு மேல் வேணாம் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஆல்ரெடி 3 ஸ்டாலியன் வச்சுருக்கோம். எங்களால் அதுக்கு மேலேயும் ஆண் குட்டிகளை வச்சுட்டு இது பண்ணல. ஏன்னா அதனால பெண் குட்டியை தான் விருப்பப்பட்டுட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த அப்டேட்டை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தான் இது பண்ணேன். அதே மாதிரி எந்த கயிறெல்லாம் வந்து இன்னும் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் போக சொல்ல லைட்டாக ஒரு சின்ன கயிறு கழுத்தில் கட்டி விடுவேன். அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு 3 feet கயிறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தில் கட்டி ஃப்ரீயாக விட்டுருவேன். அப்படின்னா வந்து என்க்ளோஸ்ட் ஏரியாவில் அப்படின்னா வந்து இது நான் சொல்றது எல்லாத்தையுமே வந்து சினாரியோ இருக்கு. ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள், ஒரு பதட்டமான இடத்துல எல்லாம் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். குதிரை பத்தின அனுபவம் இருக்கணும். குதிரைங்களுக்கு கூட பழகின அனுபவம் இருக்கணும். சரிடா தங்கம். குதிரைங்க கூட பழகின அனுபவம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சின்ன கயிறை போட்டு அதுக்கு அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கொடுப்பேன். கயிறு கட்டினா எப்படி இருக்கும், இந்த கையில் இந்த கீழே ஒரு கயிறை போட்டு கொஞ்சம் நேரம் பழக்கி வைப்பேன். அது மாதிரி வந்து நிறைய விஷயம் இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுவும் கத்துக்கிட்டு நம்ம மக்களும் கத்துக்கிட்டு நல்ல ஒரு குட்டியை ஜான்சி மாதிரியே உருவாக்குவோம். தேங்க்ஸ். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோ அப்டேட்டோட வரேன். தேங்க்யூ.